கம்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில் நீங்கள் விஜேவாக இருந்த டைமில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எடுத்திருக்கீங்க. கமல் சாரை வந்து 2 வாட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த அந்த நாள் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் கமல் சார் இன்டர்வியூ பண்ணும்போது இந்த ஃபீலிங்கை பற்றி சொல்லுங்கள். கமல் சார் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணப்போ நான் தான் இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு தெரியாது. போகிற போக்கில் இழுத்துட்டு போனாங்க. சரி ஓகே யாரும் இருக்க மாட்டானே அப்படின்னு பாம்பேயில் போய் இன்டர்வியூ பண்ணுன்றதுக்காக போனோம். அப்போ வந்து எல்லாம் நாங்கள் ஒரு டைரக்டரு, 2 கேமராமேனு, ஒரு கேமராமேனு, ஒரு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் நான், அவ்வளோதான் 4 பேர். எல்லா எக்யூப்மெண்ட்டும் நாங்களே தான் கேரி பண்ணோம், நாங்களே தான் எடுத்துகிட்டு போனோம். அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. தசாவதாரம் வந்து அங்கே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு இன்டர்வியூக்காக நான் போனேன். ஃபஸ்ட் டைமு சரி செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்காக நான் எங்கள் தாத்தாவோட அம்மாவோட சொந்த சித்தப்பா ஜிஎன் ரங்கராஜன் சொல்லிட்டு அவரோட பேர் சொல்லவும் அவர் ரொம்ப ஹாப்பியாகி தன் வீட்டு பிள்ளையாக பாவிச்சு வந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்தார். வந்தோடனே யார் தெரியுமா, முரளி அப்படின்றாரு. ஐயோ என்ன உலகநாயகன் நம்ம பேர்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு, தாத்தாக்கு கிடைச்ச மரியாதரா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம முதல்ல போயிடலாமா முரளி அப்படின்னு பேர் சொல்லி உச்சரித்து பேசினார். அது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் வந்து கொஞ்சம் நான் தேர்ந்துட்டேன். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக தான் இருந்தது அவர் இன்டர்வியூ பண்ணுறப்போ. அந்த டைமுக்கு கமல் சாருன்றதெல்லாம் எனக்கு உச்சம். அதெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பட் கொஞ்ச நாளில் வந்து இன்னொரு படம் அவரை வச்சு இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் தேர்ச்சியாக இருந்தேன். அப்போ ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம்.